ஃபோர்டு இக்கோஸ்போர்ட்ல ஆயில் ரீசெட் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் எடுத்திருக்க மாடல் பார்த்தீங்கன்னா டீசல் 1.5 இன்ஜின். இதில் இக்னிஷன் கீ ஆன் பண்ணோன்னே இந்த செக் இன்ஜின் லைட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரீசெட் பண்ணுற வார்னிங் லைட் வந்து கன்சிஸ்டிங்காக எரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் டியூ இருக்கிறதுனால தான் அந்த வார்னிங் லைட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் இக்னிஷன் கீ ஆன் பண்ணாலும் கன்சிஸ்டிங்காக எரிஞ்சிட்டு இருக்கும். இதை எப்படி ரீசெட் பண்ணலாம் தான் மேனுவலாக பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வருஷத்துக்கு ஒரு ஆயில் ஃபில்டர் வந்து கம்பல்சரி மாற்றி ஆகணும். மாற்றி முடிச்சுட்டு இந்த பிரேக் பெடலையும் ஆக்சிலேட்டர் பெடலையும் இக்னிஷன் கீயை ஆன் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த வார்னிங் லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த சர்வீஸ் ரிமைண்டர் வார்னிங் லைட் வந்து வரலை. இந்த மாதிரி உங்கள் வண்டியில் செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள்.